Okay, guys, so this is the tie break of the finals. ஃபைனல்ஸ் செம்ம க்ளோஸாக போயிடுச்சு. கடைசியில் தருண் ப்ரோ நல்ல 2 பாயிண்ட் லீடை வந்து விட்டார். கிரேக்கன் சரியான கம்பேக்கு. இந்த டோர்னமெண்ட்டில் நான் ஃபஸ்ட்டு லீக்கில் அப்படி ஆனாலும் நான் கடைசியில் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சரியான கம்பேக் கொடுத்தாரு. வேறு லெவல். ஸோ டை பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சீட் குலுக்கி போட்டு என்ன கன் வருதோ அந்த கன் பிக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் வந்து பண்ணோம். ஸோ அங்கே என்ன கன் வந்தது பார்த்தீங்கன்னா வின் 94 சூஸ் பண்ணியிருக்காங்க கைஸ். பேன் பிஸ்டல் அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டாக எழுதி போட்டது வின் 94 வந்து முடிஞ்சிருக்கு. 8 bullets 13 டோட்டல். இது ரொம்ப டிஃப்ரெண்ட் கைஸ். இவ்வளோ நேரம் ஒரு ஏஆரில் விளையாடிட்டு இப்போ திடீர்னு ஸ்னைப்பர் ஸ்விட்ச் பண்ணால் எப்படி இருக்கும்னு தெரியல. லெட் சி இந்த மேட்சை க்ளோஸாக போகுமா, யார் வின் பண்ணுவா? The first shot was made by Kraken. Off HP போயிடுச்சு. பட் கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹெச்பியோட டெட் ஸ்ட்ரோக் எடுத்துட்டாரு. ஃபர்ஸ்ட் லீட் இந்த டை பிரேக் ஃபைனல்ஸுக்கு டெட் ஸ்ட்ரோக் கிடச்சிது. திருப்பி ஆஃப் ஹெச்பி போயிருக்கு டெட் ஸ்ட்ரோக்கு. ஜம்பிங் ரைட் லெஃப்ட் போகிறாங்க. குச்சி ஹீல்டா ஸ்ட்ரோக் ஹீலே பண்ணிட்டாரு. ஸோ தே ஆர் ரீலோடிங். புல்லட் கனெக்ட் ஆக மாட்டேதுங்க. கஷ்டமான கன் தான், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். புல்லட் கனெக்ட் ஆகாது. லெட்ஸ் சி. ஸோ பாதி ஹெச்பியோட டேக்கன். இ காட் 2 bullets கனெக்டட். ஜெட் ஸ்ட்ரோக் 2 points லீடில் இருக்கார். இஸ் கம்ஃபர்டபுள் நவ். பட் இது வெஸ்ட் இல்லை அவர்கிட்ட. ஃபுல்லி டேமேஜ்ட். பட் நாட் நெசசரி எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏறுறாரு. 2 points லீடில் ஏறிட்டு இருக்காரு. We got 61 damage there. Off HP. இவருக்கும் ஆஃப் ஹெச்பி ஆயிடுச்சுங்க. 2 பேருக்கும் ஆஃப் ஹெச்பி. அவர் ஹீல் ஆகி மேலே எகிரி குச்சி ஓடிட்டு இருக்காரு. இன்ஸ்பெக்ட் பை மாமான்னு நினைக்கிறேன். குச்சி கீழே வராரு. இவருக்கும் ஹீல் ஆகிட்டு 1 ஹெச்பியில் இருக்காரு. வெஸ்ட்டு கார்டின்னு நினைக்கிறேன். அவன் வெஸ்ட்டில் மாறிட்டு இருக்காரு. வெஸ்ட்டோ அடிச்சுட்டாருங்க. I think West is very important in this match. ஆஃப் ஹெச்பி டாட் ஹெச்பி இதெல்லாம் வெஸ்ட் லெவல் இருந்தால், வெஸ்ட் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 8 minutes லெஃப்ட். 2-1 டெட் ஸ்ட்ரோக் 2 points லீடில் இருக்கார். ஆஃப் ஹெச்பி டெட் ஸ்ட்ரோக்கில் இருக்கார். 1 ஹெச்பி ஆகிட்டார். 2 bullets கனெக்டட் தேர். கிரேக்கன் இஸ் பிளேயிங் வெரி குட் நவ். இந்த பாயிண்ட் கிரேக்கன் வருமா? காட் இட். ஈஸியாக 3 bullet கனெக்ட் பண்ணாருங்க. 3 bullet 1 பாயிண்ட் கிடச்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2-2 ஈக்குவலாக இருக்குது. இந்த ஃபைனல்ஸ் ட்ரை பிரேக்கும் ரொம்ப க்ளோஸாக போகுது. வி காண்ட் ஹேவ் எ வின்னர் நவ். யார் வின் பண்ணணும்னு ஒரு ஐடியாவே இல்லைங்க. ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் புல்லட் கனெக்ட் பண்ணது டேக்கன். 2 bullet கனெக்ட் பண்ணிட்டாரு. 3 bullet தொடர்ந்து 3 bullet பாட்டுன்னு 3 bullet சுட்டார். அடித்தார். 3 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் லீடில் இருக்காருங்க. ஈஸி 1 point லீட் நவ். அந்த புல்லட் கனெக்ட் ஆகல. இவர் கனெக்ட் ஆகிடுச்சு. டெட் ஸ்ட்ரோக் 2 பேருக்கு ஈக்குவலாக கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது ஆஃப் ஹெச்பி 2 பேர் இருப்பாங்க. ரீலோடிங் நவ். நான் ரீலோட் பண்ணிகிட்டே சுட்டுட்டே ரீலோட் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு புல்லட் கனெக்ட் பண்ணிட்டாரு. ஆஃப் ஹெச்பியில் இருக்காரு டெட் ஸ்ட்ரோக். ஓகே போயிட்டு வெரி க்ளோஸ் ஃபைட். 2 பேரும் மாற்றி சுற்றிட்டு இருக்காங்க ஒரு புல்லட்டாக. ஓகே ஜெட் ஸ்ட்ரோக் ஒரு புல்லட் கனெக்ட் ஆயிடுச்சு. டாட் ஹெச்பி. ஓகே காட் அனதர் பாயிண்ட். கிரேக்கன் இஸ் குக்கிங் கைஸ். கிரேக்கன் இங்கே குக் பண்ணிட்டு இருக்காரு. he got 2 points லீட். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கில்லுக்கே வந்து கண்டிப்பாக 1 minute ஆகுது. ஸோ 6 minutes லெஃப்ட் அப்படின்னு இருக்கும்போது ஒரு லீட் எடுத்துட்டார் வச்சு, இன்னும் 1 point லீட் எடுத்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பார். இப்போது லெட்ஸ் சி. ஓகே கிரேக்கனுக்கு டேமேஜ் வந்துருக்கு. அவருக்கும் டேமேஜ் வந்துச்சு டெட் ஸ்ட்ரோக். பட் கிரேக்கன் காட் தட் பாயிண்ட். 3 points லீடில் இருக்கார். 6 minutes லெஃப்ட் இந்த கிளாக். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க பொசிஷன் இது. ஈஸியாக கேன் வின் திஸ் டோர்னமெண்ட் இந்த டை பிரேக்கில். லெட்ஸ் சி இஃப் வி கேன் ஹோல்ட் திஸ் பாயிண்ட். இப்போதைக்கு இந்த அட்வான்டேஜ் கிரேக்கன் கிட்டே இருக்குது. ஸோ இப்படியே முடியுமா?
அதேமாதிரி 2 பேரும் ஆஃப் ஹெச்பியில் இருக்காங்க. 2 பேரும் ஒரு பர்சன்ட் கனெக்ட் ஆகிருக்கு. ஓகே, டாட் ஹெச்பி டெட் ஸ்ட்ரோக். இ காட் அனதர் பாயிண்ட் கைஸ். 4 பாயிண்ட் லீடில் இருக்காருங்க. பாதி இந்த மேட்சோட பாதி முடிவில் 4 பாயிண்ட் லீடோட கிரேக்கன் இருக்காரு. ஸோ இஸ் வெரி வெல் கம்ஃபர்டபுள் இன் திஸ் பொசிஷன். இதை எப்படி லீடை மெயின்டைன் பண்ணி இன்னும் 1 HP கம்பேக் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? 4 பாயிண்ட் லீடு இப்போ 3 பாயிண்ட் ஆயிடுச்சு. வில் வி எக்ஸ்பெக்ட் கம்பேக் ஃப்ரம் தருண் ஆர் கிரேக்கன் வில் மெயின்டைன் திஸ் லீட்? பார்ப்போம். 5 minutes left guys இந்த டோர்னமெண்ட் முடிய. we will be having the winner in 5 minutes. 3 பாயிண்ட் லீடில் கிரேக்கன் இருக்காரு. யூ ஷுட் ஹோல்ட் திஸ். இப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஓடினாவே முடிஞ்சிடும் 4 நிமிஷம். பண்ணுவாரா இல்லை போய் சண்டை போட்டு பாயிண்ட்டை விடுவாரா இல்லை பாயிண்ட் எடுத்துகிட்டு நான் ஜெயிப்பேன்டா அப்படின்னு ஜெயிப்பாரா? லெட்ஸ் see. தருண் ப்ரோக்கு வந்து ரியலாக இப்போ ஃபைட்டு வேணும் எனக்கு, எங்கடா இருக்க நீ அப்படின்னு தேடிட்டு இருக்காரு. ஓகே, டிபிபி நவ். டிபிபி எடுத்து அடிக்கலாம் அப்படின்னு பிளான் இருக்காரு. ஓகே, காட் 1 ஷாட் ஆஃப் ஹெச்பி போயிருக்கு. now they are rotating again. சுற்றுறாங்க பம்பர மாதிரி 2 பேரும். கிரேக்கன் லாஸ்ட் தட் பாயிண்ட். கடைசி 2 புல்லட் பட்டுன்னு அடித்தார் டெட் ஸ்ட்ரோக். ஸோ இஸ் ரெடியூசிங் த லீட். 4 பாயிண்ட் லீடு வந்து இப்போ 2 பாயிண்ட் ஆயிடுச்சு. இன்னும் 2 பாயிண்ட் தான். இதுவும் க்ளோஸாக போகுமா இந்த கேம்? இஸ் கிரேக்கன் த்ரோயிங் அப். ஓகே, திருப்பி ஆஃப் ஹெச்பி போயிடுச்சு கிரேக்கனுக்கு. ஓ, இங்கே ஒரு நெட்வொர்க் இஷ்யூங்க, சாரி. ஓ, டெட் ஸ்ட்ரோக் இஸ் டூயிங் 1 பாயிண்ட் கேப் வந்துச்சு. இப்போது டெட் ஸ்ட்ரோக் சரியான கம்பேக். அந்த 4 பாயிண்ட் லீடை 3 பாயிண்ட் எடுத்தார் தொடர்ந்து, பேக் டு பேக். 1 பாயிண்ட் கூட லூஸ் பண்ணல. இப்போது 1 பாயிண்டில் வந்து நிற்கிது. வாட் வில் ஹேப்பன் கைஸ்? அந்த 1 பாயிண்ட்டையும் பிடிப்பாரா இல்லை கிரேக்கன் வில் நாட் லெட் ஹிம் டூவா? பார்ப்போம். ஜம்ப் ஷாட் இன்ஸ்பைர்ட் பை மாமா. கவான். ஐயோ, அடி வாங்கிட்டாரு. இல்லை, இப்போ அடிச்சிட்டாரு. ஓகே, 1 HP கிரேக்கன். இன்னும் ஒரே ஒரு புல்லட். கனெக்டட். ஈக்குவல் ஆகிட்டே இருங்க. யூ ஹவ் டன் இட். இட்ஸ் எக்ஸைட்டிங் கைஸ். ரொம்ப க்ளோஸாக போயிட்டுருக்கு இந்த மேட்ச்சு. இந்த ஃபைனல்ஸ் ட்ரை பிரேக். 2 பேரும் ஸ்ட்ராங் ஆப்போனண்ட். ஸ்னைப்பர்லையும் அப்படி தான் ஆடிட்டுருக்காங்க. 6-6 ரொம்ப க்ளோஸாக போகுது. ஈக்குவலாக இருக்குது இப்போது. 3 minutes left in this match. வாட் ஹேப்பன்ஸ்? ஓகே, ஃபர்ஸ்ட் புல்லட் கனெக்ட் பண்ணது வந்து டெட் ஸ்ட்ரோக், ஆஃப் ஹெச்பி கிரேக்கன். லெட்ஸ் see what happens now. சுற்றி வந்துட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ 2 பேரும் ஒரு புல்லட்டை கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. 2 பேரும் ஆஃப் ஹெச்பி. ஓகே, கிரேக்கன் இஸ் 1 HP now. இன்னும் ஒரு புல்லட். கனெக்டட். சரியான கம்பேக். 5 பாயிண்ட்டு எடுத்திருக்காங்க. 5 பாயிண்ட்டு எடுத்து சரியான கம்பேக் கொடுத்து 1 பாயிண்ட் லீடு போயிருக்காரு. வா, 2 points லீட் நவ். சரியா 2 minutes இருக்குது இந்த மேட்ச் முடிய. 2 பாயிண்ட் லீடு. தொடர்ந்து 7 ஸ்ட்ரீக். நான் அடிப்பேன். ஐ எம் நாட் கிவிங் அப், ஐ எம் கிவிங் கம்பேக்னு சரியான கம்பேக் கொடுத்தாருங்க. கிரிக்கெட் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அவர் எங்கே லூஸ் பண்ணுறாரு அப்படின்னு பார்ப்போம். இனிட்ஸ் 2 point ட்ரா. ஓகே, தட். ஓகே, he got the first. he got it. 2 ஷாட்ஸ் கரெக்டாக கனெக்ட் பண்ணி he got it out of 3. ஸோ 1 பாயிண்ட் பிஹைண்டில் இருக்கார் கிரேக்கன். he should get that point. 1.5 minutes இருக்குது. let's see what is happening now. கிரேக்கன் வந்து அக்ரெசிவாக ஏறிட்டு இருக்காரு. இங்கே இருக்குன்னு. ஜெட் ஸ்ட்ரோக் இஸ் இன் டிபிபி. பார்ப்போம் இந்த பாயிண்ட் யாருக்கு போகுதுன்னு. ரொம்ப க்ளோஸ் இது. ஓகே, கிரேக்கனுக்கு ஆஃப் ஹெச்பி. ஓகே, ஜெட் ஸ்ட்ரோக் காட் த பாயிண்ட் கைஸ். திருப்பி 2 points லீட். 1 minute left. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக கிரேக்கன் கான்ட் கிவ் கம் பேக், பட் எனிதிங் இஸ் பாசிபிள். இந்த டோர்னமெண்ட்டில் பார்த்துருக்கோம். கடைசி செகண்டில் எல்லாம் மாறி இருக்கு. லெட்ஸ் see கைஸ். ரொம்ப அக்ரெசிவாக ஆகிடுறாரு. ஃபஸ்ட்டு கிக் கொடுத்தாரு.
டாட் ஹெச்பியில் இருக்காரு கிரேக்கன். 3 பாயிண்ட்ஸ் லீட் கைஸ். டெட் ஸ்ட்ரோக் கடைசியில் கிரேக்கனை பொட்டி புதைச்சிட்டார். 3 பாயிண்ட் லீடு. ஈ காட் மேட். கிரேக்கன் அப்படி ஓடிட்டு இருக்காரு, அங்கிட்டு இங்கிட்டுன்னு ஓடுறாரு. பட் டெட் ஸ்ட்ரோக் பிளேட் ரியலி வெல். 3 பாயிண்ட்ஸ் லீட். அகெயின் ஒரு ஹீட் கொடுத்தாரு. 71 ஹீட்டும் வந்துச்சு. ஸோ 21 செகண்ட்ஸ் 2 பாயிண்ட்ஸ் லீட். பட் மோஸ்ட்டாக எடுக்க முடியாது, கஷ்டம் தாங்க. ஜஸ்ட் 15 செகண்ட்ஸ் லெஃப்ட். பார்ப்போம் இஃப் வி கேன். பட் 1 பாயிண்ட் லீட் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ 10, 8, 7, 1 பாயிண்ட், இன்னும் 1 பாயிண்ட், 3 செகண்ட்ஸ். நோ டைம் பர்மிட் பண்ணலங்க. அவ்வளோதான். 1 பாயிண்ட் ஜஸ்ட் மிஸ்ஸு. 1 பாயிண்ட் லீடில் தருண் இந்த டோர்னமெண்ட்டை வின் பண்ணுறாரு கைஸ். த வின்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் இஸ் தருண் அண்ட் சில்வர் கோஸ் டு கௌஷிகன்.